உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார். இந்துக்களின் ஒற்றுமை, இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமையை பேசல. இதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள், இதே ஐயா அமித்ஷா அவர்கள் ஒரிசாவில் பேசும்போது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று கேட்டார்கள். அதைத்தான் எங்க அப்பா மணியரசன் அவர் கேட்கிற, நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய், முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா? அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக், அவர்கள் சமூக நீதி வெட்டி போய், அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று, எல்லாமே ஏமாற்று. அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான், தமிழ் சனியனை விட்டு ஒழித்தான். நீ தமிழன் இல்லை, நீ தமிங்கிலன், நீ தங்கிலீஷ்காரன். பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது, இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான், என் உடன் பிறந்தானே. அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக், அவர்கள் சமூக நீதி வெட்டி போய், அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று, எல்லாமே ஏமாற்று. அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான், தமிழ் சனியனை விட்டு ஒழித்தான். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசி அழிந்தான். தமிழையே ஆங்கிலத்தில் எழுது, வாடா மச்சான் என்றா VA DA, வாடா மச்சான் MA CHA மச்சான் அப்படி எழுதுங்கிறான். அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்கான். விளம்பர பலகையில பார், இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதிப்பான். IPPO போடுவானே ஒழிய, அப்ப எழுத்து ஆங்கிலம், உச்சரிப்பு தமிழ். இதுதான் தமிங்கிலம். விளங்கிருச்சா? மெடிக்கல் ஸ்டோர், மருந்தகம் என்று இருக்காது, மெடிக்கல் ஸ்டோர், மெடிக்கல் ஸ்டோர், எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இந்த நிலையை நம்முடைய மூதாதை, நம்முடைய இறை முருக பெருமானின் மீது ஆணையிட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் ஏற்கணும். இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கமில்லை என்ற உறுதியை நாம் ஏற்கணும். ஒழிக்கணும். உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த பேரினத்தின் மக்கள், அறிவியல், தொழில்நுட்பம், வேளாண்மை, நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள் நம்முடைய இறைக்கு முன்பு தமிழிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற கேவலங்கட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தை நடத்த அனுமதி பெற முடிந்ததா? RSS பேரணிக்கு தடையின்றி அனுமதி. 22 ஜூன் 22 முருகன் மாநாட்டிற்கு இந்து முன்னணிக்கு தடையின்றி அனுமதி. ஏன்? அவர்களுக்கு அரசியல், நமக்கு இது அவசியம், நமக்கு அடிப்படை உரிமை. இறைவனில் என்னடா அரசியல் இருக்கு? அவனுக்கு தெரியுது. ராமரை வச்சு கொஞ்ச நாள் அங்க வட இந்தியாவில் வண்டி ஓட்டிட்டு இருந்தான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். தம்பி, இந்த எல்முருகன் தான் கேட்குறாங்க, என்னங்க இப்படி அநியாயமா இவ்வளவு நடந்துருச்சுங்க? ஜெய் ஸ்ரீராம், என்னங்க இப்படி விலைவாசியெல்லாம் இவ்வளவு ஏறி? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பேட்டியில் இருக்கு. அவர் கேட்க ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னே போயிட்டாப்ல. நான் கூட சொன்னேன், நீ எல்லாம் தேர்வுக்கு எழுத சரியா படிக்கலைன்னா ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு எல்லா பக்கத்திலும் எழுதிட்டு வா, நீ தேர்ச்சி பெற்றுவா. அவர்கள் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து வச்சிருந்தார்கள், ஜெய் ஸ்ரீராம். ராமர் கோயில் கட்டுவது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இருக்கிற வரை அவர்களுக்கு அரசியல் வலிமையாக இருந்தது. கட்டி முடித்தார்கள், முற்று பெற்றது. தேர்தல் நடந்தது 24. அயோத்தி ராமருடைய கோயில் இருக்கிற இடத்திலே அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினார்கள். அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தினார். அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோற்கடித்து தாழ்த்தப்பட்ட மகன் வென்றான். ராமர் கோயில் கட்டிய நோக்கம் முற்று பெற்றது. அதோட ஜெய் ஸ்ரீராம் நின்று விட்டது. ஒரிசாவுக்கு வந்தார்கள். நம்முடைய உறவினன் பாண்டியன், மதுரை பாண்டியன் பெரிய செல்வாக்கு பெற்று மக்களால் நேசிக்கப்படுகிற ஒருவனாக இருந்தான். அவன் அந்த நாட்டின் முதல்வர் ஆகவில்லை, ஆவானோ ஆகி விடுவானோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள்
இதே ஐயா அமித்ஷா அவர்கள் ஒரிசாவில் பேசும்போது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று கேட்டார்கள். பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பரப்பிவிட்டார். நான் கூட சொன்னேன் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று. ராமர் கோயில் உண்டியல் சாவி கூட என்னிடத்தில் தான் இருக்குது, வாங்கல் என்று கூட சொன்னேன். கிளப்பி விட்டார்கள், தோற்கடித்தார்கள். நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடித்தார். பாண்டியன் அந்த பொறுப்பில் இருந்த விலகி போனார். ஆனால் இங்கே வந்து தமிழ் தமிழ் கடவுள் இதெல்லாம் பேசுகிறார்கள். கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள், பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள். ஒரே மகன், ஓட்டுக்காக நிற்பவன் அஞ்சுவான், நாட்டுக்காக நிற்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான். ஐயப்பனை கும்பிட பெண்கள் வழிபட வரக்கூடாது. சிவனை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், எல்லோரையும் கும்பிடலாம். ஐயப்பன்கிட்ட வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது. எப்படி இருக்கு? கோயிலில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நாம் உருவாக்கியது. என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நம்மையே உருவாக்கியது. எது சிறந்தது என்று கேட்டினேன், கேள்வியை எழுப்பினேன். கோயில் இருக்கிற கருவறை வெறும் கற்கள், சிமெண்ட், செங்கல், சாந்து. என் தாயின் கருவறை ரத்தம், சதை, எலும்பு, நரம்பு. எதுன்னு கேட்டேன். ரத்தமும் சதையுமால் ஆனது என் தாயின் கருவறை. அதை விட புனிதமானதா? நொறுங்கி போனது. ஐயப்பனை கையில் எடுத்தார்கள், தோற்றே போனார். ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை எடுத்தார்கள். தமிழ்நாட்டில் முதலில் சிவனைத்தான் தொட்டார்கள். அது மார்க்கெட்லாம் போச்சு, எடுவல்ல. அப்ப யாரு பரபரப்பா இருக்காங்க? சிவனுக்கு 63 நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம், எல்லா 12 திருமறைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன் முருகனுக்கு ஒன்றுமில்லை. நக்கீரன் பாடிய திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை. சந்தை மதிப்பு இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் இறை நின்றான் முருகன். அந்நேரத்திலே நம்மிட முன்னோர் அருணகிரிநாதர் என்கிற பெரும்பாவலன் வந்தான். திருப்புகழ் பாடினான் முருகன் மேலே. பக்தி திரு முத்து திருநகை என்று பாடினான். எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில், இல்லத்திலே. ஐயப்பனுக்கு கூடிய கூட்டம், வெங்கடாசலபதிக்கு கூடிய கூட்டம் எங்கள் பாட்டன், எங்கள் முப்பாட்டன் முருக பெருமகனாருக்கு இல்லையா? வந்தான் ஒரு மகன், எளிய மகன் சீமான். வேல்வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவிழா. முருகன் என் மூதாதை, என் இன முன்னோன், எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்து அன்னைக்கு கலைஞர்கள் திராவிடர்கள். ஐயோ நாடு நாசமாகி போனது என்றார்கள். வேல்வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள். நானும் என் தம்பிதங்கள், நாம் தமிழர் பிள்ளைகளும் பதறி நான் திராவிடர். மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல்வேல் வெற்றிவேல் என்று. மறுபடி அவர்களே முருகன் மாநாடு போட்டார்கள். இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி, யார் முருகனுக்கு சொந்தம் என்று. யார் முருகனுக்கு சொந்தம்? நீ எத்தனை ஆரோகரா போடு, எவ்வளவு காவடிய தூக்கு, எவ்வளவு அழகு குத்தி ஆடு, எத்தனை தீக்குடியும் மிதி, நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும், தலையிலா நின்று தண்ணீரை குடித்தாலும், பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகமரும், பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நினைவில் வரும். அதைத்தான் எங்க அப்பா மணியரசன் அவர் கேட்கிறேன். நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய், முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா? அந்த கேள்வி எழுப்புமா? பிறகு தமிழ் இல்லாத முருகன் எதடா? தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எங்கிட இருப்பான்? எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? சும்மா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல இதை போட்டு பார்ப்போமா? இது எல்லா இடத்தையும் கை வச்சான், முருகனை கை வைப்பான். நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய், என்னை வளர்க்கிறாய். ஒரு நாட்டின் மதிப்புமிக்க ஒரு அமைச்சர் பெருமகன், உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார். இந்துக்களின் ஒற்றுமை, இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமையை பேசல,
இந்துக்களின் ஒற்றுமையை ஒரு நாட்டின் மூத்த பெரும் தலைவர் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பேசுகிறார். நாட்டையும் நாட்டு மக்களையும் துண்டாடுகிற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இவர்கள் யார் தெரியுமா? இந்துக்கள் ஒற்றுமை, பாரத மாதாக்கு ஜெய், இந்த ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் பேசுகிற பெருமக்கள் யார் தெரியுமா? என் உடன் பிறந்தவனே யார்? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷிலே இருக்கிறான். இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவன் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இருக்கிறான். போய் வரலாற்றை பேசிப்பார். நீங்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் சொல்லுங்கள் என்று ஒரு போராட்டத்தை பட்டியலிட சொல். சவர்கர் என்பார்கள். பலமுறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு கோழை. அவர் வீரன் என்றால், அவன் வீரன் என்றால் பகத்சிங்குக்கு பேர் என்ன? அவர் வீரன் என்றால் என் பாட்டன் பூலித்தேவனுக்கு பேர் என்ன? அவர் வீரன் என்றால் என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேர் என்ன? நீ என்ன வரலாறு வச்சிருக்க உனக்கு? நீ விவேகானந்தர், உன் ஆன்மீக புரட்சிங்கிற, ஆன்மீக மறுமலர்ச்சிங்கிற. எங்கள் பாட்டன்கள், எங்கள் இன முன்னோர், அவர்களை விட சமய புரட்சி செய்த ஒருவன் வைகுந்தர் வள்ளலாரை தாண்டி இந்த நிலத்தில் ஒருவனும் இல்லை. நீ ஒரு விவேகானந்தர். எத்தனை விவேகானந்தர் எனக்கு? நீ ஒரே ஒரு பெண் சான்சி ராணி. அவள் பிறப்பதற்கு 85 ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்து போராடி இறந்த வீர மரத்தி என் பாட்டி வேலு நாச்சியார், வீர பெரும்பாட்டி எனக்கு. நீ ஒற்றை 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 சிவாஜி, மராட்டிய மன்னனை வீர சிவாஜி என்று தூக்கி வருவாய். அது உனக்கு. எனக்கு எத்தனை வீர பெரும்பாட்டங்கள்! பூலித்தேவன், தீரன் சின்னமலை, அழகு முத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வெள்ளையத்தேவன், எத்தனை பேர், எத்தனை பேர்! மாமன்னர்கள் மருதிருவர்கள் எங்கள் முன்னவர்கள் போல சற்று வீரத்தில் சளைக்காதவர்கள். யாராவது போராடி தூக்கில் தொங்கியிருக்கானா? 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 வரலாறு உண்டா? எங்கள் பாட்டனை அழகு முத்துக்கோனை கைது பண்ணிட்டான். அவன் நின்றுகிட்டு இருக்காப்ல. எப்படி தந்திரமாக சூழ்ச்சி செய்து உன்னை வீழ்த்தினோம் பார்த்தாயா? டேய், நாங்கள் தோற்றாலும் வீரமிக்க மறவர் கூட்டமாக வரலாற்றில் வீழ்வோமடா. நீ வென்றாலும் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய். பீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத மண்கோட்டை சுவரை கட்டி ஆண்ட மகன் நம்முடைய பாட்டனார் பூலித்தேவன் அவர்கள். இங்க ஒண்ணு சாதாரண எவனுக்கு நாம் குறைஞ்சவன்ல. தீரன் சின்னமலை மரணத்துக்கு அஞ்சாத மாவீரர்கள் நமது முன்னவர்கள். மரண கயிற்றை கொண்டு வருகிறான் வெள்ளைக்காரன். தூக்கு கயிறை பறித்து களத்திலே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலை வைத்து, போடா நீ என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்துவிடக்கூடாது என்று சொல்லி மாண்டவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை. மான மறவர்கள் மருதிருவர்கள் இருவர் கழுத்திலுமே தூக்கு, முழங்காலை கட்டி பிறங்கையை கட்டி முட்டிக்கால் போட வைத்து தூக்கு கயிற்கு முன்பு நிறுத்தியிருந்தான் வெள்ளைக்காரன். பெரியவர் சிரித்தார். பெரிய மருது நம் பாட்டன். ஏன் சிரிக்கிறாய் என்றார். நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம், தூக்கில் போடுகிறாய். இந்த 7 வயது சிறுவன் என்னடா செய்தான் என்று கேட்டார். இவனுக்கு எதுக்கடா தூக்கு கயிறு மாட்டியிருக்கிறாய் என்று. அச்சமடா அச்சம். மருதுபாண்டியர் வம்சத்திலே வந்தவன் 7 வயது சிறுவனை விட்டுவிட்டு சென்றாலும் எதிர்காலத்தில் நம்மளை கொன்று ஒழிப்பான் என்கிற அச்சம். அதனால் இந்த 7 வயது சிறுவனை தூக்கிலிடுகிறாய். எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன்! கூனி குறுகி 1 சீட்டு 2 சீட்டு முக்கா சீட்டு, அரைப்படி அரிசி, வேட்டி, சேலை, 1000 ரூபாய். கையேந்தி நிக்கிறியடா, கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை. உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய் வெட்ட அல்லடா. நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலேந்தி நிற்கிறான். வேல்வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீரம் வரலைனா உன் பிறப்பு சந்தேகம் பண்ணுமடா. 76 குண்டம், 76 குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க, இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள். ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்.
ஒருவேளை என் அரும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார், என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணிப்பார். என்ன நடக்கும்? தானா நடக்கும். தமிழிலே குடமுழுக்கு. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது. இந்த துணிவு எப்படி வந்தது? திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே. ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை? தமிழன் கோபப்படுவான், தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை? ஏனென்றால் தமிழன் தமிழனாக இல்லை. தமிழன் யார்? சாதி. தமிழன் மதம். சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான். மேலே எழுந்தால் சாராயம், திரை கவர்ச்சி. மேலே எழுந்தால் பணம் மழை. சத்தான் தமிழன். எந்திரிக்கவே முடியவில்லை. இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ. அவர்கள் பேச மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அதுவும் 12:30 மணிக்கு தான் குடமுழுக்கு செய்வாங்களாம். கும்பாபிஷேகத்தை 12:30 மணிக்கு. ஏன்? அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா 12:30 மணி. அதனால என்ன? அதனாலதான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை பண்ணதான் இந்தியா முன்னேறி இருக்கான். நம்புங்க, இந்தியா முன்னேறிடுச்சு. அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே 12:30 மணிக்கு குடமுழுக்கு நடத்தணுமா? ஏன்னா அப்ப இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கணும்டா. அப்ப தமிழ்நாடு தனியா இருக்குது, தனி மந்திரம் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார்? அவர்களே. அவர்களே. என்ன கொடுமடாது, என்ன கொடுமை. இது என்ன செய்யறது சீமான்? ஒரே வழிதான் இருக்கு. ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது. என் உடன் பிறந்தானே, ஒரே வழி. 7ஆம் தேதி நடக்கிற குடமுழுக்கில் தமிழில் குடமுழுக்கு செய்யல, மந்திரங்கள் ஓதப்படலை. நிறைமொழி மாந்தர், மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள். என் மொழி முழுமையான மொழி. என் மொழி கணக்கில்லாத உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர்ச்சொற்களை கொண்ட மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய். எல்லா மொழிகளும் என் மொழி சொற்கள் பரவி கிடக்கும். நீ பார்க்கலாம், மொழியியல் ஆய்வறிஞர்கள் எல்லோரும் சொல்வார்கள். நம்முடைய நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி உலகமெங்கும் சென்று உலகிலே முதல் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார். நாம பேசுவதே அவர் பேசுகிறார். திருப்பி என்ன சொல்லுகிறார்? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று சொல்கிறார். ஆனால் அந்த மொழிக்கு கொடுத்த முதன்மைத்துவம் என்ன? இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதிதாக கட்டி எழுப்பினார்களே, அதன் வாசலிலே, அதன் சுவற்றிலே சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலத்தில் கல்வெட்டு இருக்கிறதே, தமிழில் ஏன் கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே மகன் உங்கள் உடன் பிறந்தான் சீமான் மட்டும்தான். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லையே. ஏன்? ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை. தமிழனை பிச்சைக்காரனை ஆக்கியாச்சு. தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான். அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான். பதறாகிவிட்டான். அவனுக்கு குடும்ப தலைவிக்கு 1000, படிக்க போற பெண்களுக்கு 1000, மாணவ செல்வங்க மாணவ தம்பிகளுக்கு 1000 கொடுத்தால் முடிந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓட்டு போட மாட்டான்னு அது சர்வே எல்லாம் சொல்லுது, அந்த ஆய்வுலாம் சொல்லுதா? 1500 கொடு. இவன் கணக்கெடுக்கிறான்லடா. 40 விழுக்காடு திமுகவுக்கு வருதுன்னு வருது இல்ல? அப்புறம் என்ன மாய்த்துக்கடா ஓட்டு காசு கொடுக்குறடா? டே அயோக்கியப்பல, அப்புறம் புடுங்கிறதுக்காடா காசு கொடுக்குறடா? ஏண்டா 40 விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற, அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பானாடா? அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணா பண்ணையார் மகனாடா இல்ல ஜமீன் திவானாடா? பிச்சைக்கார பயில்களா? அவனுக்கு இவ்வளவு வருது, இவனுக்கு அவ்வளவு வருது. எங்கிருந்துடா வருது? திமுக வரும். ஏன் வரணும்? ஏன்டா வரணும்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான், அதனால வரணுமா? நாட்டின் முதலமைச்சர் பேசுறாரடா. டே, நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே
மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா, இந்த 3 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார். என்னரும் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தாள்களே, 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா? 1,00,000 பிரச்சனைகளை, போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது, எங்களுக்குள் திணித்தது யார்? இதுல என்ன பெருமை இருக்குது? 1,00,000 பிரச்சனை இருக்கு, இதுல மறுபடியும் வரணும். ஏன் 2,00,000 ஆக்குறது? ஏய், உண்மையிலே மூளை இருக்கா? சிந்திக்கிறியா? 3 நிதி ஆயோக கூட்டத்துக்கு வர முடியாது. போட்டார் ஈடி, ஓடி வாரேன் மோடி, மோடி வாரேன் ஓடி. அங்க போய் சரியா தீந்தாருன்னு சேர்ந்தார். யார் பக்கத்தில்? சந்திரபாபு நாயுடு. ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். இப்படி நிற்கிறாப்புல மாலு. அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம். ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்க, ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா, நான் கூட வீட்டில் போய் கண்டித்து வைக்கிறேன் ஐயா, நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா. ஐயா ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, பாவப்பட்ட ஆளாக இருக்குது, ஏழை குடும்பமாக இருக்குது, உங்கள் முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா, எப்படியாவது விடுவீங்கய்யா. எதை? நிதியவா? இல்லைங்க, உதய நிதியையா, இது ரிலீஸ் பண்ணுங்க, விடுவீங்கய்யா. அங்கே போய் எங்கள் ஊரில் மாட்டு தரகு பத்திரிக்கைடா, நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா பெரியப்பாலாம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு. எங்கள் அப்பா என்ன, எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, கையை உள்ளே போட்டு துண்டை மூடிவாங்க. என்னென்னா அப்புறமா சொன்னார், இந்த விரலை தொட்டா 500 ரூபா, இந்த தொட்டை இந்த லேசா இந்த இதை பிடிச்சா 1000 ரூபா, விலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையை செஞ்சுக்கிட்டு அப்படி மோடியும் வரும். நான் சொல்றேன்னு கைதடிச்சிருக்கிறேன், இருக்கா இல்லையா? அப்போ அவன் பொய் பேசுகிறேன், அதுக்கு ஒரு வழக்கப்பட்டான் போடுவேன் பாரு. இருக்கா இல்லையா? அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை, வாக்காருக்கு எப்படி சம்பளம் கொடுக்கிறது, ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை, அவர்கள் வந்து விடுவார்கள், அவர்கள் வந்து விடுவார்கள். யோ அவன் எங்க வந்தான்? நீ தான் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தான்? சும்மா ஓடி ஓடி போய். நமக்கு ஒரு கட்டமைக்கிறான் பாரா, ஒரு கோஷ்டி சந்திருக்கு, திமுகவும் மறுபடியும் வர விட்டுறப்படாது, அவனை ஒழிச்சிடணும். ஒரு கூட்டம் இங்க பிஜேபி உள்ள வர விட்டுறப்படாது, பிஜேபி அவனை ஒழிச்சிடணும். நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் இந்த 2 பேரையும் போட்டோம்டா. அப்ப என்ன பண்ணா? டேய் இங்க சிவனுடைய சூலாயத்தேடு, முருகனுடைய வேலாயத்தேடு, வீசா வீசா போட்டு தள்ள வேண்டியதான், 2 பக்கம் வீச வேண்டியதான். 2 கையில் கத்தி சுத்து வம்சத்துல வந்தவனேன்ற மாதிரி 2 கையில வீச வேண்டியதான்டா தம்பி. நாற்பக்கமும் எதிரி, நடுவில் நம் தமிழ் தாயினா நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்தன் பாரதிதாசன். நமக்கு 4 பக்கமும் எதிரிகள். பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல, அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு. திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு அல்ல, கொடியில் வண்ணம் வெவ்வேறு, எண்ணம் ஒன்றுதான். இந்த 4 பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன். இதுல தயவு பாத்திராத, ஏமாந்திராத. வெளிப்புற்ற சமூகத்தில், விழிப்புணர்வற்ற சமூகத்தில் விடுதலை வாய்ப்பில்லை. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். விட்டாத யாரு? கேரளாவில் பாடுற வேடன் நம்ம தம்பி பாடுறான் பாரு, வீரா விட்டாதரா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும்? முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விட்டாதரா, விட்டாத. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்ல, எல்லாமே நமக்கு பிரச்சனை. சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான், தமிழ் மீள வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும். எந்திரிச்சுக்க. இது மாதிரி நின்று முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகப்படாதரா. நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் போராடி போயிட்டான். கடைசியா நமக்கு கை இருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் தான். எல்லாரும் போயிட்டான். சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கான். முறவாசல் நீங்க புலப்பு நடத்துறான். முறவாசல் செஞ்சு இங்க அரசியல், இங்க வார் அரசியல்
அரசியல் விடுதலை, அரசியல் விடுதலை என்று வந்தவன், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன், அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிசினஸ் என்று மாறினான். பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான், பொலிட்டிக்கல் பிராஸ்டியூஷன். இது கிடையாது. நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே. கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மறையோர் நமக்கு கற்பித்தது. பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும். உரிய மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல உரிய மீன் ஒரு இலக்கை தீர்மானிச்சு இந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி, கொடும்பசி, கடும்பசி. ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது. ஒன்னை கொத்தலாம், ரெண்டை கொத்தலாம், தற்காலிக பசியை தீர்க்கலாம். ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடு மீன் ஓட உரிமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தெழுதிய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக் கூடாது. சமரசம் கூடாது, சமரசம் கூடாது. சாப்பாட்டில் கூட்டு, பொரியல், அவியல், சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான், என்றைக்கும் தனித்துத்தான். நீ நல்லா கொஞ்சிக்கணும். சமரசம் கூடாது. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ளவும் கூடாது. கவனமாயிரு. விட்டக்கூடாதுடா, விட்டக்கூடாது. வெங்கல சாதாரணமா விட்டக்கூடாது. ஒன்னு ரெண்டு பிரச்சனை இல்லை. ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார், பக்தர்கள் போற்றுகிறார்கள், 1000 கோயிலிலே நாங்கள் குடல் முழுக்க செய்ததை அற்பர்கள் தூற்றுகிறார்கள். யார் அற்பர்? எங்க அப்பன் மணியரசன், எங்கள் ஐயா வெங்கட்ராமன், எங்க ஐயா அடிகளார், நாங்களாம் தான் அற்பர்கள். யாரு? அப்பர் ஞானசம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள். இவர்களுக்கு எப்படி இருக்கு? மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசுதன்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இறையடி நிழலே என்ற அப்பரடிகளார் பாடினார் நாவுக்கரசர். அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோச்சிட்டு போயிடுவானம்டா. இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு. நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல, தமிழ்ல ஓதல, மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான். இன்னைக்கு கூடி ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன். அதே 7ஆம் தேதி மொத்த பேரும் திரண்டு வந்து என்ன பண்ணுவேன்? பொறுமையாரு. முருகன் கோயிலை சுற்றி முற்றுகையிடுவேன். ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை, மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன். எங்களில் பல நூற்றுக்கணக்கான ஓதுவார்களை, மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன். எங்க ஐயா சொல்றாங்களே எங்ககிட்ட ஆள் இருக்குன்னு, இருக்கு. வர வச்ச இதே மாதிரி ஒரு பெரும் முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போடாமன்றத போடும். எல்லாம் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம், காவடி தூக்குறவன் தூக்கலாம், வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம், ஆடுவோம்டா. வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவான். எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம். முருகா, நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா? நீ யாரு கூட நிற்கப்பட? உன் ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? உன் ஓட்டு யாருக்கு? எனக்கு சொல்லு. யாருக்குன்னு சொல்லு. இனி சொல்லு. உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு. அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. இப்போ பனை ஏற போறேன்றா, ஜல்லிக்கட்டுக்கு போறான்னே பனை ஏறு. நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன். எனக்கு வழி இல்லை. என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு தடவை கடலுக்கு போவான்னு. நான் போவேன், ராத்திரியில் அவனோட போவேன். தம்பி, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. எங்க தலைவர் நீ சிமன், நீ பனைமரம் ஏறுவியா? ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்கிற? ஏதாவது கொடுமையா இருக்கு. ஒரு கிராமத்து மகன், ஒரு மனிதன் என்றால், கிராமத்தான் என்றால் மரையேற தெரியணும், நீச்சல் தெரியணும், சிலம்பம் தெரியணும். இது 3 என்ன? அடிப்படை தகுதி, பேசிக் குவாலிஃபிகேஷன். எப்படி? அடிப்படை தகுதி. இது 3 தெரியாமடா சிவங்கள்ல இருந்து வண்டி ஏறி வந்திருப்பேன். பாபா நாளைக்கு எப்படி ஏறேன் பாரு. தம்பி, இன்னைக்கு பனை ஏறுவோம், நாளைக்கு அரியணை ஏறுவோம். ரெண்டு நடக்கும். ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு. ஆடு மாடுகளின் மாநாடு 10ஆம் தேதி போடுறேன் பாரு. உலகத்தில் எவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க. போடுறேன் பாரு.
அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா, 5000 2000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில் ஏறி மேய்க்க போவேன். இப்போ 7ஆம் தேதி இது கோரிக்கை, சும்மா அந்த சின்ன பயிலுக்கு பேச்ச கட்டு இதெல்லாம் இல்லை, நீங்கள் நடத்துங்க பார்த்துக்குவான். அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்புல. இந்த திருவண்ணாமலை கோயிலை முழுக்க ஆந்திராவுக்கு மாற்றி பட்டா போட்டு கொடுத்துட்டிய. பூரா இடத்துலையும் தெலுங்குல எழுத்து வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்தில் பேருந்து நிலையம் எல்லாத்துலேயும் தெலுங்குல வந்துருச்சு. நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிட்டு இருக்க. செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாளாக அறிவிக்கிற. நியாயமா செம்மொழி என்னைக்கு? எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும். வச்சா அப்படி இல்லைன்னா என்னுயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மூதாதை நடராஜன், அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும். எப்போ வைப்பான்? நான் வந்தா வைப்பேன். நீங்க எப்படிப்பா? உங்க அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவா? பிறந்த நாள் அப்படி செம்மொழின்னு கொண்டாடிட்டு. நான் முதலமைச்சர் ஆகிட்டா இன்னைக்கு பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழின்னு பேசிடுமா? இல்லை பேசிட்டு எப்படி பேசிடுமா? செம்மொழியினால் என்ன? என் மொழி செம்மொழியாக இருந்ததா? நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனது. அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான். அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா? செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன? பயிற்று மொழி, பாடமொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, பேச்சு மொழி, ஆட்சி மொழி. இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற. அப்ப இதுவரை என்ன புரியிட்டு இருந்தீங்களா? தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல. பார்த்துக்க, அரச உத்தரவு, அரச கட்டளை வரல. எப்படி இருந்திருக்க பத்தியா? எப்படி செப்பும் மொழியாக இருக்கிறதா தமிழ்? செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது? தமிழை சாகடித்தவர்கள். அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள், தமிழ் செத்த நாள், தமிழை சாகடித்த நாள், சாகடித்தவர்கள் பிறந்த நாள். திட்டமிட்டு அளித்தார்கள். வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா? விலை பட்டியலிலே பெயர் உண்டா? நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்று எழுத முடியவில்லை. அரசு எந்த அரசு? கர்நாடக அரசா, கேரளா அரசா, இல்ல ஆந்திர அரசா? எந்த அரசு? எந்த அரசு? எல்லாம் எல்லாம் கலைஞர், எல்லாம் கருணாநிதி, எல்லாம். ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டியவர் பேரு? அடிச்ச அடியில் இப்ப திருச்சியில கட்டுற நூலகத்துக்கு இல்ல நாங்க காமராஜர் பேரை வைக்கிறோம். எப்படி? 540 கோடியில ஒரு கலையரங்கம் கடற்கரையில் 540 கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமனத்தை காத்து கிடக்கிறான் 14,000 பேர். பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்குன்னு கிடக்கிறான். சம வேலை, சம வாய்ப்பு, சம வேலை, சம ஊதியம் கொடுன்னு ஆசிரியர் பல பேர் வீதியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான். அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிற்கிறான். கேட்க நாதி இல்லை. 540 கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போல இருக்கு. இப்படித்தானடா என் உடன் பிறந்தானே இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான். படித்ததா அவரால் தான். அவன் சொல்றான் அது பயிற்சியில் அம்சமான எடுக்க வேண்டியதில்லை. பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பணையேறி கொண்டதார் முன்கோப்பம் இது பண்ணி இருந்திருப்பானாடா. நான் பணையேறினடா டேய் டேய் பெரியார் என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணி இருந்திருப்பாரு? சரி, நான் பணையேறிட்டு இருந்திருப்பேன். இந்த கருணாநிதி அவர் மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? ஏய் என்னடா நினைச்சு பேசிக்கிறிய? இந்த முன்னாடி நிக்கிற பேர்லாம் சும்ப பயிலுக கேவலம் கட்டவன் நினைச்சுக்கிற. நீ என்ன அறிவில் சிறந்த தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு பேசு. பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? பெரியார் வந்து படிக்க வச்சு புடுங்கினது என்னடா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. என்னடா பெரியாரு? பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது. சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி, காப்பிய நாயகி. மக்களாட்சி காலத்திலே சட்டசபையிலே பேச முடியவில்லை, கருத்தை நிராகரிக்கிறார்கள், வெளிநடப்பு. பாண்டியன் அவையிலே, பாண்டிய நெடுஞ்செழியன் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள், சாதாரண மகள்
அவைக்குள்ளே நுழைந்து காற்சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது. என்னுடைய இன பெருமையை சொல்கிறது. என்ன இருக்கட்டுமடா, அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது, என் தமிழை பாடுகிறது. அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா. உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆல்பர்ட் சுவிசர் உட்பட எல்லாரும் போற்றுகிறான். அந்த மறைந்த மாமகன் வள்ளுவ பேராசனை, பேரறிஞனை, பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார். திருக்குறளை மடம் என்று தூற்றுகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்கண நூலை வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன், அவன்தான் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிற நிலையிலே அவன் சொல்லுகிறான், தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான். எனக்கு முன்பே பல பேர் இருந்திருக்காண்டாங்கிறான். என் தொல்காப்பியனுக்கும், என் வள்ளுவனுக்கும், என் இளங்கோவனுக்கும், என் கம்பனுக்கும், சீர்தலை சாத்தனாருக்கும், பெண்பார் புலவர்கள் எங்கள் ஐயா சொன்னது போல அவ்வைக்கும், காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாரடா? யார்? அவனையெல்லாம் உங்க பெரியார் தான் படிக்க வச்சாரடா. படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர். குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள். நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா, நீ ஐபிஎஸ் ஆயிருப்பியா? இவன் தான் அகாடமி வச்சு எங்களை படிக்க வச்சான். டேய் நீ வாடா. சாயிதை துரைச்சாமி எங்க ஐயாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்கி இந்த நாட்டில் அதிக குடிமை பணிக்கு போனவரை உருவாக்குன ஒரு தனி மகனின் அமைப்பு எங்க ஐயா சைதை துரைச்சாமி மனிதநேய அமைப்பு. அவரே சொல்றதில்லை. என்ன நீ படிக்க வச்ச? பெண்ணிய உரிமை, பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா? கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டால், விருப்பப்பட்டால் உறவு வைத்துக் கொள்ளலாம். அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது. இதாண்டா 1977 சேலம் மாநாட்டில் போட்ட 3வது தீர்மானம் தாண்டா. இதாண்டா பெண்ணிய உரிமை. இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுபசோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார். காதல்ல என்னங்க கள்ளக்காதல், நல்ல காதல், எல்லாம் நல்ல காதல் தான். அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும். ஏன்? என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே. வைத்தியக்கார பல தாலியாரு, தாலியாரு, அடிமை சங்கிலி, அதாண்டா அவன் கடைப்பிடிக்கிறான். குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான். பாருப்பா பாரு, கற்பப்பையாரு, கற்பப்பையாரு, இதெல்லாம் முற்போக்காடா? டே முற்போக்காடா? வைத்தியக்கரப்பு. எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கட்டினார்ல, எத்தனை கற்பப்பையாடா அறுத்தாரு சொல்றா? வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்பப்பைய, மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு? ஏய் பதில் சொல்லுங்கடா. எதையாவது பேசிடுற முருகா, முருகா மனுஷிக்கு முருகா கோபப்படாது. நீ வந்து என்னை மானரோசம் இல்லாத ஈனப்பயலா படுத்திருக்கணும். நீ எதுக்கு இதெல்லாம் வச்ச? நீ ஏய் நான் உனக்கு இங்கே தம்பி வச்சுட்டேன். பார்த்துக்க. காலங்காலமாக இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா, மறந்துடாத. பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு. மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம். பெரியாரை போற்றுவோம். சிரிக்காத, உண்மையிலே நடத்துறேன். இந்த 6 மாசத்துல என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பார்த்து கையில் காலில் கழுத்தில் எல்லாத்துலேயும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான். ஆமாம் அருமை பெருமக்களே, மான தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இன முன்னோன், குறிஞ்சி நில தலைவன், தமிழின இறைவன், எங்கள் முப்பாட்டன் முருக பெருந்தகைக்கு எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும். இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு
நீங்க பாரு, என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரையும் இங்கே தான் குவிக்க வேண்டியது வரும். பார்த்துக்க, தமிழ்நாடு மொத்தம் இங்கே தான் வர வேண்டியது வரும். இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள், என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள், தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் 7ஆம் தேதி நடக்கிற திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கிலே, அந்த குடமுழுக்கிலே, நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். நீ பேருந்து வரவில்லை, மகிழ்ந்து விடவில்லை. நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு. நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன், உனக்காக காத்திருப்பேன். நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளாரோடு இருப்பேன். நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவில் உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா. திருமுருகாற்று படையை, திருப்புகழை, முருகனின் பெருமையை பாடுவோம்டா. முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு. புரட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் இன்று களைவோம். கோரிக்கை ஏற்பட்டால், ஏற்கப்பட்டால் வழிபடுவோம், இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம். தமிழில் குட முழுக்கு, இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றோதரா வேலோடு வா, நான் தமிழோடு வாரேன். விளையாடி பார்ப்போமடா, திருச்செந்தூரில் விளையாடி பார்ப்போம். வேல் வேல் வீரவேல், வேல் வேல் வெற்றிவேல். முருக பெருமானுக்கு, திருமுருக பெருமானுக்கு. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.